ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தூதுவளை செடி எடுத்துகிட்டு வந்தோம் 2 ஊர்லேருந்து. அதை இங்கே தொட்டியில் வச்சுருந்தேன், வரல, அதனால் கொண்டு போய் கீழே வச்சுட்டேன். நீங்கள் பாருங்கள், அது நல்லா வளர்ந்துருச்சு. 2 செடி இருந்தது, 2மே வளர்ந்துருக்கு. அதனால் 1 கீழே வச்சுட்டு 1 நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி ஊருக்கு போனாக்கா, இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போவேன். ஊருக்கு போனாக்கா அத்தை கேட்டிருக்காங்க, சரி அத்தைக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போகலான்னு ரெடி பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், ஒரு பாட் எடுத்திருக்கேன், அதில் மண் போட்டு அதில் வைக்க போகிறோம். இது 9வது கீரை. இது ஆனால் இங்கே நான் கீழே வச்சுருக்கேன். வீட்டுக்கு எய்த்தாப்பில் கொஞ்சம் கார்டனோட ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இதில் முள் வரும். அது பார்த்தாக்க இங்கே வச்சேன், வரவே இல்லை. அது இப்போ கீழே போய் வச்சதும் தான் இவ்வளோ உயரம் வந்துருக்கு, ஒரு வருஷம் கழிச்சு. அதை இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இதில் நடுறேன், ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அது எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே பாருங்க எவ்வளோ உயரம். இது நம்மளோட மாடி தோட்டத்தோட 9வது கீரை, தூதுவளை. இதில் ரொம்ப முள் இருக்குங்க. அதோட இலையை ஆட்டாமல் காமிக்கிறேன் பாருங்க. இதான் அதோட லீஃபோட ஷேப்பு. இது வந்து சளி பிடிச்சிச்சினாக்க தேனில் வதக்கி கொடுப்பாங்க எங்கள் அம்மா, அதனால் எனக்கும் தெரியும். இந்த பாருங்கள் எப்படி முள் இருக்குன்னு. இதோட பூ வந்து வயலட் கலரில், பர்பிள் கலரில் இருக்கும். நீங்களும் கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வந்து வச்சு பயன்பெறுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்போர்ட்டிங். இதே நம்மளோட மாடி தோட்டத்தில் 9வது கீரை, தூதுவளை.